ஹை வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஒரு குட்டி பாலசுப்ரமணியத்தை பார்க்க போகிறீங்க. எங்கேன்னு சொன்னால் சரிகமப நிகழ்ச்சியில் சீசன் 4 இன்றைக்கு ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் 4-5 சாட்டர்டே சண்டே அதற்காக இந்திரஜி அவர்கள் இவர் இலங்கையை புறப்படமாக கொண்டவர். தேயிலை தோட்டத்தில் அவருடைய பெற்றோர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பெற்றோர் பெற்றோருக்கு தெரியவில்லை. இவர் கொழும்பில் வெயிட்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஒர்க் பண்ணி கொண்டிருந்து கொண்டு இவர் என்ன செய்தார், இந்தியாவுக்கு ஆடிஷனுக்காக வந்துவிட்டார். அந்த காசு எல்லாத்தையும் உழைத்த காசு எல்லாத்தையும் கொண்டு தாய் தகப்பனுக்கு சொல்லிவிட்டார். இந்த முறை நான் காசு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி போட்டு இவர் சென்னைக்கு வந்துவிட்டார். சென்னையில் பப்ளிக் டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ணி அங்கே ஆடிஷன் இடத்துலையே அவர் படுத்து உறங்கி அவர் என்ன செய்கிறாருன்னா ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டார். ஆனால் ஃபுல்லாக பாலசுப்ரமணியத்தின் பாடல்களை தான் பாடுகின்றார். அவ்வளோ அழகாக இருக்கணும். அவ்வளோ பாலசுப்ரமணியத்தை நேராக பார்த்த கணக்கே இருக்கும். இவரை பார்க்கும்போது இவருடைய வாய்ஸ் அப்படி அழகாக இருக்கும். அவ்வளோ மெச்சூரிட்டியாகவும் அழகாகவும் பாடிக்கொண்டிருக்கும். இந்திரஜி இலங்கையை புறப்படமாக கொண்டவர். அதே கட்டத்தில் அவர் தான் 4 வயசுலேயே தான் நல்ல ஒரு பாடகராக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து கொண்டு வந்தவர். அவர் முயற்சி எடுத்து கொண்டு வந்த காலகட்டங்களில் அவருக்கு அது சரியாக அமையவில்லை. அதன் காரணமாக இவர் இப்போது தன்னுடைய தன் உழைத்து அதில் இப்போது சென்னைக்கு சென்னையில் ஆடியன்ஸில் கலந்து கொண்டு ஜி தமிழில் கலந்து கொண்டு அவருக்கு பெரிய சந்தோஷமாகவும் அழுகின்றார். ஏனென்றால் தனக்கு சீத்தமிழ் தன்னை செலக்ட் பண்ணி விட்டது என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்லி அத்துடன் தன்னுடைய பெற்றோருக்கு தெரியாது தான் இங்கே தான் ஜீத்தமிழ் கலந்து கொண்டிருக்கின்ற என்றும் அத்துடன் தான் இவ்வளவு கஷ்டப்படுகின்ற என்று ஒரு பெற்றோருக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் இலங்கை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்று சொன்னால் அது ஒரு பொக்கிஷம். ஆனால் இதை பார்க்கும்போது தாய் தகப்பன் என்ன பாடுபடுவார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தில் படுத்து அப்படி ஒரு சில்லங்கன் இங்கேயும் அப்படி படுத்து உறங்கி இப்படி தாங்கள் ஆடியன்ஸுக்கு வரணும் என்ற ஒரு இது இல்லை. ஆனால் ஒரு இசையை தான் உலகுக்கு தான் ஒரு நல்ல ஒரு பாடகர் என்று அறிமுகப்படுத்தணும் என்றதுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுகின்றார் இந்திரஜி. பார்த்தீங்களா, இந்திரஜி இன்னும் நிறைய பாடல்களை பாடி முன்னுக்கு வர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.